அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. முக்கியத்துவம் வாய்ந்த கேட்கும் திறன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தவரை மண்ணறைக்குள் வைத்து அடக்கம் செய்துவிட்டு மக்கள் திரும்பிச் செல்லும்போது அவர்களின் காலணி ஓசையை இறந்தவர் செவியேற்பார். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5506 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரணித்த பின்னர் அவர் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாகவும் அவருடைய செவித்திறன் தெளிவாக இருக்கும் என்று இந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது. மனிதனுடைய புலனுறுப்புகளில் மிக அவசியமானது எது என்று கேட்டால், சிலர் கண் என்று சொல்வார்கள். கண்கள் உண்மையிலே மிக அவசியமானவைதான். இருந்த போதிலும் கண்களை விடவும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு நம்முடைய செவித்திறன், கேட்கும் ஆற்றல். மனிதனுடைய கேட்கும் ஆற்றலை விட, மனிதனுடைய பார்வை புலனை விட கேட்கும் ஆற்றலே மிக முக்கியமானது. அதனுடைய செயல்பாடுகள் பார்வை திறனை விட பல மடங்கு தெளிவானது என்று அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. பார்வையை விட கேட்கும் திறன் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்று அந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. எந்த அளவு என்றால், ஒரு பேராசிரியர் தான் செவிடனாக இருப்பதை விட குருடனாக இருப்பதையே விரும்புகிறார் என்று தன்னுடைய விருப்பத்தை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். அந்த அளவு செவிப்புலன் மிக முக்கியமான ஒன்றாகும். பார்வை இழந்த ஒருவரால் நன்றாக பேச முடியும். ஆனால் செவிப்புலனை சிறுவயதிலேயே இழந்துவிட்ட குழந்தை வளரும்போது பேசவும் இயலாமல் வளர்வதை காண முடியும். கேட்கும் திறன் இல்லாவிட்டால் பேச்சாற்றல் தானாகவே இல்லாது போய்விடும். நாம் ஒரு அறைக்குள் இருந்தால் நமது பார்வை அந்த அறை சுவர்களுக்குள் வரையறுக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் நமது காதுகளோ அவ்வறைக்கு வெளியே தொலைவில் நடைபெறுகின்ற சப்தங்களையும் கேட்கும் திறன் கொண்டதாக படைக்கப்பட்டிருக்கிறது. இருளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை அறிய நம்மால் முடியாவிட்டாலும், நம்முடைய கண்களுக்கு புலப்படாவிட்டாலும், கேட்கும் திறனை பயன்படுத்தி இருளுக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு பல்வேறு விஷயங்களை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது கேட்கும் திறன்தான் புலனுறுப்புகளில் பிரதானமானது, முக்கியத்துவமானது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏனைய உறுப்புகளை விட கேட்கும் திறன்தான் பிரதானமானது என்பதை ஆய்வாளர்கள் கடந்த காலங்களில் கூறுவதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வேதமறை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டு முறையும் கேட்கும் திறனுக்கு உண்டான முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வேதமறை குர்ஆனிலே சுமார் 20 இடங்களுக்கு மேல் கேட்கும் திறன் பற்றியும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களிலே எல்லாம் அல்லாஹ் கேட்கும் திறனுக்கு முதல் இடம் கொடுத்து அதற்கு பின்பு பார்வை ஆற்றலுக்கு இடமளித்திருக்கிறான். அதனால்தான் தனது படைப்பாகிய மனிதனுடைய புலன்களில் கேட்கும் திறன்
முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் தன்னை பற்றி கூறும்போது கேட்கும் திறனையே முதன்மைப்படுத்தி தெளிவுபடுத்திய செய்திகளையும் வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய கேட்கும் திறனை நன்மைக்குரிய விஷயங்களிலே பயன்படுத்துவதற்கு அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.